வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக சட்டசபை கூட உள்ள நிலையில் தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமனம். மோகன் வெர்கீஸ் IAS பயிற்சி மைய இயக்குநராக இடமாற்றம். தேர்தல் பிரச்சாரத்தில் இழிவான பேச்சு. மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதிக்கு எதிராக பார்லிமெண்டில் கலேவரம். காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல். கடும் குளிர், மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தலை கடந்து ஓட்டுப்பதிவில் மக்கள் ஆர்வம். விரிவான செய்திகள். தமிழக சட்டசபை கூட உள்ள நிலையில் புதிய தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். IAS பயிற்சி மைய இயக்குநராக மோகன் வெர்கீஸ் சுங்கத் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசு செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக இருந்த மோகன் வெர்கீஸ் சுங்கத் அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஞானதேசிகன் தமிழக மின்வாரியம் மற்றும் மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்தார். தலைமைச் செயலாளர் மட்டுமின்றி ஊழல் கண்காணிப்பு, நிர்வாக சீர்திருத்த ஆணையர் பொறுப்புகளை கூடுதலாக ஞானதேசிகன் கவனிக்க உள்ளார். இவர் வகித்து வந்த மின்வாரிய தலைவர் பொறுப்புக்கு சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக இருந்த இறையன்பு பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக கவர்னரின் இந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் என்ற முறையில் மோகன் வெர்கீஸ் சுங்கத் செவ்வாயன்று வெளியிட்டுள்ளார். மோசமான வார்த்தையை பயன்படுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின. மத்திய இணை அமைச்சர் டெல்லி கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸை பற்றி இழிவான முறையில் விமர்சித்தார். இப்பிரச்சனையை பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பினர். ராஜ்யசபாவில் பேசிய காங்கிரஸ் MP ஆனந்த் சர்மா நாகரிகமற்ற முறையில் அமைச்சர் பேசியிருப்பது பற்றி பிரதமர் மோடி விளக்கம் அளிக்கவும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். सरकार के मंत्रियों से यह अपेक्षा की जाती है कि वो सभ्य भाषा का प्रयोग करेंगे, उनका व्यवहार हमारी राजनीति में, प्रजातंत्र में मर्यादापूर्ण होगा. कई बार मौजूदा सरकार के मंत्रियों ने अश्लील भाषा, अभद्र भाषा का प्रयोग किया है. कल 2 मंत्रियों ने इनके अभद्र भाषा का प्रयोग किया है, गाली दी है. ऐसे मंत्रियों को बर्खास्त किया जाना चाहिए. ऐसे मंत्री सरकार में रहने योग्य नहीं हैं. देश के प्रधानमंत्री संसद का अपमान करते हैं, कभी संसद में नहीं आते. सुनिए, दिल्ली से बाहर, देश से बाहर संसद चल रही होती है, कहां है प्रधानमंत्री? जवाब जानना चाहते हैं, जवाब चाहते हैं. आज பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகளும் நிரஞ்சன் ஜோதியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கடும் அமளி காரணமாக அடுத்தடுத்து ராஜ்யசபா 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி பகிரங்க மன்னிப்பு கோரினார். யாரையும் புண்படுத்தும் நோக்குடன் பேசவில்லை என்று கூறிய ஜோதி மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தான் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெறுவதாகவும் கூறினார். सदन के बाहर मेरा जो वक्तव्य है, मुझे किसी को दुख पहुंचाने का इरादा नहीं था. मेरा कोई इरादा नहीं था, ना है. लेकिन जो बात मेरे मुख से निकली है, मैं दिल से उसको खेद प्रकट करती हूं और स्वीकार करती हूं. அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கோரிய பிறகும் காங்கிரசார் அதை ஏற்க மறுத்தனர். தான் பேசிய வார்த்தைகளுக்காக நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என வலியுறுத்தினர். முக்கிய பிரச்சனைகளில் மோடி அரசு பல்டி அடித்ததாக குறை கூறி ராகுல் தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். கருப்பு பண விவகாரம் உட்பட முக்கிய பிரச்சனைகளில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்டி அடித்து விட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சி சிறு புத்தகம் ஒன்றை திங்களன்று வெளியிட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு யூ-டர்ன் அரசு என்ற தலைப்பிலான அந்த புத்தகத்துடன் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் செவ்வாயன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தலைமையில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்கள் அரசுக்கு எதிரான கோஷமிட்டனர்.
அப்போது நிருபர்களுக்கு பேட்டியளித்த ராகுல், மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, ஒவ்வொரு கொள்கை முடிவிலும் மோடி அரசு தலைகீழ் பல்டி அடித்துள்ளதாகவும் இப்பிரச்சனையை பார்லிமெண்டில் எழுப்ப உள்ளதாகவும் கூறினார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பது, ஆதார் அடையாள அட்டை, நேரடி பணமானிய திட்டம், சீனா விவகாரத்தை கையாண்ட விதம் உள்ளிட்ட 25 முக்கிய பிரச்சனைகளில் மத்திய அரசு பல்டி அடித்துள்ளதாக அந்த புத்தகத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2வது கட்ட தேர்தல் 5 மாவட்டங்களில் உள்ள 18 தொகுதிகளில் செவ்வாயன்று நடந்தது. கடும் குளிர் காரணமாக வாக்காளர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததால் ஓட்டுப்பதிவு காலையில் மிதமான அளவிலேயே இருந்தது. பகல் 11 மணிக்கு மேல் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. மாலை 5 மணி அளவில் சுமார் 71% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. காஷ்மீரின் ஒரே பெண் அமைச்சரான ஷகினா இட்டு உள்ளிட்ட 5 அமைச்சர்கள், 11 எம்எல்ஏக்கள் என 175 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 20 தொகுதிகளில் 2வது கட்ட சட்டசபை தேர்தல் செவ்வாயன்று நடந்தது. 20 தொகுதிகளும் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் அதிகமுள்ளவை என்ற போதிலும் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்க 40,000க்கும் அதிகமான போலீசார், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 44,31,900 வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 5,048 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முன்னாள் முதல்வர்கள் அர்ஜுன் முண்டே, மதுகோடா உள்ளிட்ட 223 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 35 பேர் பெண்கள். மாலை வரை சுமார் 65% ஓட்டுகள் பதிவாகின. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக ஏவி பரிசோதிக்கப்பட்டது. ஒடிசாவில் உள்ள வீலர் தீவில் இருந்து செவ்வாயன்று காலை 10:19 மணிக்கு அக்னி 4 ஏவுகணை ஏவப்பட்டது. ராணுவத்தின் அணு ஆயுத படைப்பிரிவினர் இந்த சோதனை முயற்சியை நடத்தினர். டம்மி ஆயுதங்களை சுமந்து சென்ற ஏவுகணை இந்திய பெருங்கடலில் அதன் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக கூறிய ராணுவ மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ரவி குப்தா, இதன் மூலம் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய அக்னி 4 ஏவுகணை 1 டன் எடையுள்ள அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் படைத்தது. 17 டன் எடையுடன் 20 மீட்டர் உயரமுடைய அக்னி 4 ஏவுகணை நவீன எலக்ட்ரானிக் உபகரணங்கள், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அக்னி 4 ஏவுகணை பறக்கும் போது ஏதாவது கோளாறு நேர்ந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ளும் வகையில் நவீன அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முதல் முறையாக ஏவி சோதிக்க அக்னி 4 ரக ஏவுகணை தொடர்ச்சியாக 4வது முறையாக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டில் ஒரு முறையும் இந்த ஆண்டு ஜனவரியில் ஒரு முறையும் சோதிக்கப்பட்ட அக்னி 4 ஏவுகணை ஏற்கனவே ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் பேச்சுவார்த்தை மூலம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் 38 டேங்கர் லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திங்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள், லாரி ஒப்பந்ததாரர்கள் இடையே சென்னையில் செவ்வாயன்று பேச்சுவார்த்தை நடந்தது. நுங்கம்பாக்கத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் 38 லாரிகளுக்கு ஒப்பந்தம் மறுக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளித்தன. இதையடுத்து சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திங்கள் நள்ளிரவு முதல் நடத்தி வந்த வேலை நிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டெண்டரில் சப்மிட் பண்ண சில டாக்குமெண்ட்கள் சரியாக இல்லை என்று ஒரு 38 வாகனங்களை நிராகரித்திருந்தார்கள். அதை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் மீண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் அந்த வேலை நிறுத்தத்தை ஏற்பட்டோம். இன்று நடந்த பேச்சுவார்த்தையிலே அதை சட்டத்துக்கு உட்பட்டு மீண்டும் பரிசீலித்து அதை எங்களுக்கு ஆதரவாக செய்து தருவதன் கொடுத்து உறுதியளித்ததன் பேரில் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை இப்பொழுது நாங்கள் வாபஸ் பெறுகிறோம். உடனடியாக வாபஸ் பெறுகிறோம். போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து டேங்கர் லாரிகள் உடனடியாக விநியோக பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் கார்த்திக் தெரிவித்தார். சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல வங்கி ஊழியர்கள் துவங்கியுள்ள வேலை நிறுத்த போராட்டத்தால் வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பள உயர்வு, வேலை நேர குறைப்பு, விடுமுறை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என கூறி மண்டல வாரியாக 4 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை செவ்வாயன்று துவக்கினர். தென்மண்டல அளவிலான இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதி சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விலைவாசிக்கேற்ப ஊதியத்தை உயர்த்த கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும்
2 ஆண்டுகளாக நிர்வாகம் காலதாமதம் செய்து வருகின்றார்கள். வராக்கடனுக்காக கூடுதல் தொகையை ஒதுக்கிவிட்டு லாப குறைவு காரணத்தை சொல்லி நியாயமான கோரிக்கை ஏற்க மறுக்கின்றார்கள். அதன் காரணமாக 4வது முறையாக இன்றைக்கு தொடர் வேலை நிறுத்தத்தை இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடத்தி ஆரம்பித்திருக்கின்றோம். வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக காசோலை மாற்றம், பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டன. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படாது என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. இதன் காரணமாக பெட்ரோல், டீசல் விலையும் குறைந்து வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பெட்ரோல் விலை 7 முறையும், டீசல் விலை அக்டோபர் மாதத்தில் இருந்து 3 முறையும் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உள்நாட்டு உற்பத்தி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $2.25 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹1 வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட வரி விகிதம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும், இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயராது என்றும், உயர்வு நுகர்வோர் தலையில் திணிக்கப்படாது என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறைந்து வருவதால் அதனுடன் ஈடு செய்யப்படும் என்றும் அரசு தகவல்கள் கூறுகின்றன. கடந்த மாதம் 14ஆம் தேதியன்று பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரியை மத்திய அரசு உயர்த்திய போதும் அது நுகர்வோர் மீது சுமத்தப்படாமல் கச்சா எண்ணெய் விலையுடன் ஈடுகட்டப்பட்டது. அரசின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் நோக்குடன் வரியை உயர்த்தியிருப்பது சரியான நடவடிக்கை என்று இந்தியன் ஆயில் நிறுவன முன்னாள் தலைவர் பெஹூரியா தெரிவித்தார். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி செவ்வாயன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கலெக்டர் சுந்தரவல்லி, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கால்நடைத்துறை அதிகாரிகளும் நம்மளோட சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரடியாக அந்த கள ஆய்வுலையும் பண்ணிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியிலும் அது இல்லை. தேவையற்ற பீதியை உருவாக்க வேண்டாம். தொடர் விழிப்புணர்வால் தமிழகத்தில் எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும், நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரையில் உள்ள பாலர் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து தப்பி ஓடிய சிறுவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள பாலர் கூர்நோக்கு இல்லத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் உள்ளனர். இந்த இல்லத்தில் 30க்கும் மேற்பட்ட சிறார்கள் உள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று நள்ளிரவு சிறையின் ஜன்னல் கம்பிகளை வளைத்து 10 சிறார்கள் தப்பி ஓடினர். இதனால் சிறை அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் ஒருவன் பிடிப்பட்ட நிலையில் மற்றவர்களை தெப்பக்குளம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கூர்நோக்கு இல்லத்தில் மொத்தம் 36 சிறுவர்கள் நேற்றைய தினம் இருந்தார்கள். இதில் 10 சிறுவர்கள் நேற்று ஜன்னல் கம்பியை வளைச்சு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒரு சிறுவன் பிடிக்கப்பட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவான். இந்த இல்லத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு இல்லாத நிலையில் சிறார்கள் தப்பி ஓடுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே இல்லத்திலிருந்து 7 சிறுவர்கள் தப்பியது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெள்ளி மகாரத சுவாமி வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்து வருகின்றன. வரும் 5ஆம் தேதி வெள்ளியன்று திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மகாரத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய நிகழ்ச்சியான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் வரும் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு $160 அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 19,648 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,456 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு $1.50 உயர்ந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 35,940 ரூபாயாக இருந்தது.
கைசிக ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு திருப்பதியிலிருந்து வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதசி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது திருப்பதி வேங்கடமுடையான் கோவிலிலிருந்து அரங்கநாதருக்கு வஸ்திரங்கள் கொண்டு வரப்பட்டு மரியாதை செய்வது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா செவ்வாயன்று இரவு நடப்பதை முன்னிட்டு திருப்பதியிலிருந்து அரங்கநாதருக்கு பட்டு வஸ்திரம், மஞ்சள், பூ மற்றும் நாச்சியாருக்கு பட்டு புடவைகள் போன்ற மங்கள பொருட்களை செவ்வாயன்று காலை திருப்பதி வேங்கடமுடையான் கோவில் நிர்வாகிகள் கொண்டு வந்தனர். பின்னர் பட்டு வஸ்திரம் யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதசாமி திருக்கோயிலுக்கு இன்று கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து இந்த பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை இன்று வரப்பட்டு இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. பட்டு வஸ்திர ஊர்வலத்தின் போது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.